வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு நம்ம ஒரு அரசியல்வாதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பைசன் திரைப்படத்தினுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்கள் கண்ணகி நகர் கார்த்திகாவுக்கு ஒரு குறிப்பிட்ட காசோலை கொடுத்துருக்குறாங்க. அது உண்மையுமே அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அந்த பதிவில் தொடங்கி, அதையும் தாண்டி முக்கியமாக இங்கே எஸ்ஐஆர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே எதனால் திமுக அவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிற வரைக்கும் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 நாளாக ஒரு டாப்பிக்கை சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக இன்றைக்கி அது மைண்டில் வந்து நிற்கிது. கரெக்டாக எஸ்ஐஆருக்கும் அதுக்கும் உள்ள தொடர்பு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இங்கே 5 லட்சம் ரூபாய் காசோலை வந்து மாரி செல்வராஜ் அவர்கள் வந்து கார்த்திகா, கண்ணகி நகர் கார்த்திகா அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. உண்மையுமே பாராட்டுக்குரிய ஒரு விஷயந்தான். அதே சமயம் இங்கே வந்து தமிழக அரசு எவ்வளோ காசோலை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 லட்சம் அப்படின்னு நியூஸ் பேப்பரில் பார்த்தோம். அப்படி எதனால் இந்த பாரபட்சம் எதை குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து மாரி செல்வராஜையும் ஸ்டாலின் ஐயாவையும் கம்பேர் பண்ணி சொல்லல. இங்கே ஸ்டாலின் ஐயா அவர்களையும் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களையுமே தான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, இங்கே ஆந்திராவிலேருந்து இங்கே வந்து விளையாண்ட செஸ் போட்டியாளருக்கு தங்கம் என்ற ஆந்திராவை சேர்ந்த போட்டியாளருக்கு வந்து 5 கோடி ரூபாய் பரிசு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நம்ம மண்ணில் கண்ணகி நகரில் இருந்து கபடி விளையாண்டு வெற்றி அடைஞ்சு, அதுவும் மிகப்பெரிய அளவில் பாயிண்ட் வித்தியாசத்தில் வெற்றி வகையை சூடிட்டு வந்த நம்ம கார்த்திகா அவர்களுக்கு எதனால் 25 லட்சம் மட்டும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்துச்சு. எனக்கு இப்போ திடீர்னு இவர் ஒரு 5 லட்சம் மாரி செல்வராஜ் கொடுக்குறப்ப தான் எனக்கு திடீர்னு இந்த ஒரு யோசனையும் வந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பதிவு பண்ணணும். எதனால் இவங்க வந்து பாரபட்சம் பார்க்குறாங்க? ஆந்திராவை சேர்ந்ததுனால அவங்களுக்கு அதிகமாக, இல்லை தமிழ்நாட்டை சேர்ந்ததுனால இவங்களுக்கு கம்மியா அப்படிங்கிற அந்த கேள்விகளை எல்லாம் உங்களுடைய கண் முன்னே விட்டுறேன் அப்படிங்கிறதான் என்னுடைய கருத்து. சரி, இன்னொரு பக்கம் எஸ்ஐஆர் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லணும். ஏன்னா 2 நாளாக யோசிச்சுட்டே இருந்தது இந்த ஒரு விஷயத்தை தான். ஆனால் மற்ற விஷயங்களை எவ்வளோ விஷயங்களை சொல்லிவிட்டு, ஆனால் இந்த விஷயங்கள் டப்புன்னு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. அது ஒவ்வொரு வீடியோவிலுமே தள்ளி போணுச்சு. ஆனால் இந்த வீடியோவில் கரெக்டாக வந்து சிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து யாரால் கொண்டுட்டு வரப்படுதுன்னா மத்திய அரசால். இங்கே திமுக ஒரு பூச்சாண்டி காமிக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பூச்சாண்டி என்ன அப்படின்னா, இங்கே நாங்கள் இங்கே இல்லை அப்படின்னா, நாங்கள் அரணா தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னா இங்கே பிஜேபி அவர்கள் உள்ளே வந்துடுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பூச்சாண்டியை தான் இவ்வளோ நாளுமே இங்கே காமிச்சிட்ருக்குறாங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் மாறி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இப்போ சொல்கிறதுக்கும் எஸ்ஐஆருக்கும் சரியாக சிங்க் ஆகும் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். இங்கே திமுக ஆட்சி அவ்வளோ பிரமாதமாக கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னும் சொல்லப்போனால் பாஜக மிகப்பெரிய அட்டூழியமான கட்சி, ஆர்எஸ்எஸ் கைக்கூலி, அப்படி இப்படி நிறையா சொல்லுவாங்க. அதாவது பிஜேபி உள்ளார வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது, இங்கே ஹிந்தி திணிப்பு அப்படிங்கிறது வந்து திணிச்சிருவாங்க, தமிழ் மொழியை வந்து மொத்தமாக அழிச்சிருவாங்க அப்படின்னு யார் பூச்சாண்டி காமிச்சிட்ருக்கிறா? இங்கே இருக்கிற திராவிட அரசு, இன்னும் சொல்லப்போனால் திமுக அரசு. ஆனால் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லையா? ஏன்னா இவங்க இந்த தமிழ்நாட்டை மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்களா, மிகப்பெரிய அளவில் வந்து வளர்த்து விட்டுட்டு இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு கேள்விக்குறி இருக்க தான் செய்யுது. இங்கே நிறைய பேர் சொல்லலாம், வட மாநிலங்களை கம்பேர் பண்ணுறப்ப தமிழ்நாடு ஆகச்சிறந்தது தானே இருக்குது அப்படின்னு. அதுக்கு காரணமும் இங்கே இருக்குது. இங்கே ஆட்சியாளர்கள் மட்டும் அதுக்கு காரணம் இல்லை, இங்கே வாழ்கிற மக்கள் அதுக்கு காரணம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இங்கே யார் என்னென்னு சொல்லிட்டோம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் சொல்லப்போனால் மொழிகளுக்கெல்லாம் மூத்த குடி மூத்த மொழி அப்படின்னு சொல்கிறது தமிழ். ஸோ அவ்வளவு நாகரிகமான தமிழர்கள் இருந்ததுனால தான் இங்கே இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குறோம் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட்டு. அதையெல்லாம் விடுத்துட்டு இல்லை இந்த தமிழ்நாடு இந்த அளவுக்கு உயரத்துக்கு காரணமே வந்து திமுகவும் அதிமுக காங்கிரஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இவங்க 3 பேரும் தான், இவங்க தான் ஆண்ட கட்சிகள், இவங்களால தான் நம்ம இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறோம் அப்படின்னா இங்கே எவ்வளோ கோடி கடன் இருக்குது, எவ்வளோ பள்ளி மாணவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எவ்வளோ பேர் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க, எவ்வளோ மந்திரிகளுடைய பிள்ளைகள் எங்கே படிக்கிறாங்க, என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு மந்திரிகளும் ஒவ்வொருத்தங்களும் இப்போ லஞ்சம் வாங்கிக்கிட்டு வேலைக்கு 25 லட்சத்துலேருந்து 35 லட்சம் வரைக்கும் ஒரு வேலைக்கு வாங்கிட்டு இருக்கிறாங்க, அது நகராட்சி வேலைக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஊழல் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அது யாரால் அப்படின்னு வச்சு பாருங்கள். இங்கே தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து தனி ஒரு நபரால்
சொல்லிட முடியாது. இவங்கனால பண்ணது மட்டும்தான் அப்படின்னு முழுசாக சொல்லிட முடியாது. அவங்க பண்ண விஷயங்கள் இருக்குது, இல்லை அப்படின்னு சொல்ல அதுக்கு முதல்ல வித்திட்டவர் காமராஜர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கல்விக்கு கண் திறந்தவர் காமராஜர். ஸோ அது மாதிரியான ஆட்களும் இங்கே இருந்திருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் நான் வந்து விவாதம் பண்ண வரல. நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்து பிஜேபி உள்ளார வந்துடும், அதனால் நாங்கள் தான் உங்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிற பூச்சாண்டி வலையை இங்கே காமிச்சிட்டு இருக்கிறாங்க இல்லையா தமிழக மக்கள்கிட்ட. ஸோ அந்த ஒரு விஷயத்தை தான் நான் இங்கே எதிர்க்கிறேன். ஏன்னா அவங்க என்ன வந்து பண்ணிடுவாங்க, உங்களை மாதிரியே திருடுவாங்களா, இல்லை உங்களை மாதிரியே கனிம வளம் கொள்ளையடிப்பாங்களா, உங்களை மாதிரியே மணல் சுரண்டுவாங்களா, உங்களை மாதிரியே ரத்த நீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கண்டினியூ பண்ணுவாங்களா? அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் அவங்களும் பண்ண போகிறாங்க. அது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்தால் தான் தெரியும். என்னடா நீ வந்து டிவிகேவுக்கு ஆதரவாளராக இருந்துட்டு இருந்தால் இப்போ திடீர்னு பிஜேபிக்கு ஆதரவாக பேசுகிற அப்படின்னா, இங்கே 2 விஷயம் பார்க்கணும். இங்கே திமுகவை எதிர்க்கிறது தான் சரி அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். திமுகவை சரியான விதத்தில் எதிர்க்கணும் அப்படின்ட்டு தான் நானும் நினைக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே எதிர்க்கிறது பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு சாதகமாக மாறிட்டு இருக்கோம். இங்கே தாவேக்காவை எல்லாரும் இன்னும் சொல்லப்போனால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள்லேருந்து நிறைய மாரிதாஸ் அவர்கள் வரைக்குமே வந்து பேசியிருக்கிறாங்க ஆதரவாக. அப்போ அவர் வந்து பிஜேபியோட கைக்கூலி அப்படின்னு கேட்டால் இல்லை, அவர் அடுத்த மேடையிலே சொல்கிறது என்னுடைய எதிரி யார் அப்படின்னு கேட்டால் திமுகவும் பிஜேபியும் தான் அப்படின்ட்டு அவர் ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் வைப்பார். இங்கே எந்த கருத்தை எதிர்க்கணும், யாருக்கு அதாவது நம்ம ஒரு கருத்து சொல்கிறோம் அப்படின்னா அது சரியா இல்லையா அப்படிங்கிறத மட்டும் பார்த்தா சரியாக இருக்கும். அதை விட்டுட்டு உன்னுடைய கருத்து இவங்களுடைய சாயலில் இருக்குது, உன்னுடைய பேச்சு இவங்களுடைய சாயலில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னு வச்சுங்களேன், கடைசி வரையும் யார் மாதிரியுமே பேச முடியாது. பேசாமல் அமைதியாக இருந்தால் கூடயும் இங்கே உன்னுடைய அமைதி வந்து ஊமையை மாதிரி இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு சாயலையும் பூசுவாங்களே தவிர, இங்கே எது பேசினாலும் யாராச்சும் எதாச்சும் சொல்ல தான் செய்வாங்க. ஸோ அந்த வகையில் தான் இங்கே எஸ்ஐஆர் சட்டத்துக்கும் திட்டத்துக்கும் வந்து இங்கே எதிர்ப்பு வந்துட்டுருக்கு. அந்த எஸ்ஐஆர்னா என்னையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒன்றும் இல்லைங்க, இங்கே வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்கிறது தான். எத்தனை பேர் இருக்கிறாங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கெடுப்பு எடுப்பாங்க. ஸோ இல்லாதவங்களை வந்து பேர் நீக்கம் பண்ணுறதும் இருக்கிறவங்கள வந்து ஆட் பண்ணிக்கிறதும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் அந்த ஒரு விஷயத்தில் நடக்குது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை, இங்கே அவங்க வந்து ஒவ்வொரு அந்த ஒரு நாள் வீட்டுக்கு வராங்க, ஆள் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன், அங்கே உடனே அப்போ வந்து யாருமே இல்லை, இதில் எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு தெரியாமல் அவங்க பாட்டு குருட்டாம்போக்கில் எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு இல்லை நீக்கம் பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. அவங்க 3 நாள் கண்டிப்பாக வருவாங்க, வெவ்வேறு நேரத்தில் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையும் இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் யாருக்கு தலைமை கீழே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியருக்கும் கீழே தான் நடக்குது, அவங்க தலைமையில் தான் நடக்குது. அப்படி இருக்கிறப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற ஆட்சியாளர்கள் எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக இருப்பாங்க? இப்போ உங்களுக்கு கீழே தானே ஆல்ரெடி இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் எலெக்ஷன் நெருங்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் எல்லா இடத்துலையும் இடமாற்றம் செஞ்சுருப்பீங்க. நமக்கு தேவையான ஆட்களை தூக்கி இந்த இடத்துல போடு புடி அப்படிங்கிற இடமாற்றம்லாம் நார்மலாக நடக்கிறது தான். ஸோ அது மாதிரி நீங்கள் செஞ்சுருக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி இந்த இடத்துல தவறு நடக்கும்? இங்கே எது பண்ணாலும் பிஜேபியை வந்து குறை சொல்கிறது, அவங்க என்ன பண்ணாலும் தவறு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை தமிழக மக்களிடத்தில் நெடுநாளாக பதுக்கி வச்சுக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா இங்கே பிஜேபி சார்பாக பேசுகிறதுக்கு சரியான ஆட்கள் இன்னும் அமையலை. இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய திட்டங்கள் ஒரு சில திட்டங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் அதை எல்லாத்தையும் மக்களுடைய சரியான முறையில் கொண்டுட்டு போய் சேர்க்கல அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அரசியல் களத்தில். இன்னும் சொல்லப்போனால் இங்கே எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து ப்ரெஸ் மீட்டில் ஒன்று சொன்னாங்க, இங்கே நாங்கள் என்றைக்கு இங்கே தாவேக்கா கூட வந்து கூட்டணி வைக்கிறோம்னு சொன்னோம், எங்களுடைய தரப்புலேருந்து தாவேக்காக்கிட்ட நாங்கள் போய் பேச்சுவார்த்தையை இன்னும் நடத்தலை, அவங்களுடைய தரப்புலேருந்தும் எங்கள்கிட்ட வந்து இன்னும் பேச்சுவார்த்தை நடத்தலை. அப்படி இருக்கிறப்ப நீங்களாக யூகிச்சு நீங்களாக வந்து பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு, கூட்டணிக்கு ரெடி ஆயிடுச்சு, இது ஒரு ஆரம்பம் அப்படின்னு சொல்லிக்கிறது எந்த வகையில் நியாயம்? அது மட்டும் இல்லாமல் அந்த கேள்விக்கு என்னையும் பதில் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியும் பத்திரிகையாளர்களை பார்த்து எடப்பாடி பழனிசாமி ஐயா வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கிறப்ப இங்கே நிர்மல்குமார் அவர்களும் அதே விஷயத்தை தான் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, இங்கே எங்களுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே நிலைப்பாட்டில் தான் நாங்கள் இன்னுமே இருக்கிறோம். ஸோ நாங்கள் எப்படி எங்கள் கட்சி கூட்டணி அப்படிங்கிறது வந்து திமுகவும் இல்லை அதிமுகவும் இல்லை அப்படிங்கிற நிலைப்பாடு தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்துச்சு, அதையே தான் இப்பயும் இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையுமே இங்கே நிர்மல்குமார் அவர்கள் பதிவு வச்சுருக்கிறாங்க.
அதையும் தாண்டி தமிழக வெற்றி கழகத்தில் அடுத்தடுத்த படி அப்படிங்கிறது வேகமாக, அது பணிகள் வந்து வேகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இங்கே 10 மண்டலங்களாக, இங்கே இருக்கிற 234 தொகுதியும் 10 மண்டலங்களாக பிரித்து அதுக்கு ஒவ்வொரு நபரை நியமித்து அவங்களுடைய கீழே கண் பார்வையில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும், அது மட்டும் இல்லாமல் இங்கே 5ஆம் தேதின்னு நினைக்கிறேன். ஸோ நவம்பர் 5 மறுபடியும் ஒரு கூட்டம் கூடுது. ஸோ அந்த கூட்டம் எதுக்கு, என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதும், அதையும் தாண்டி இங்கே தாவேகா சார்ந்த வழக்கறிஞர்கள் எல்லாம் கூட்டம் போட்டு இந்த வழக்கிலேருந்து எப்படி வர்றது, அடுத்ததாக நம்ம எப்போ கூட்டம் போடுறது, அதுக்குண்டான பர்மிஷன்லாம் எப்படி வாங்குறது அப்படிங்கிற நிறைய டிபேட் வந்து இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இதை எல்லாத்தையும் பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம ஊர் அரசியல்வாதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க. என்னுடைய கருத்துலேருந்து மாற்று கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.